வணக்கம் மாணவர்களே, வேதில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2004 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி NOவின் பிணைப்பு தரம் 2.5, அதே வேளையில் NO பிளஸின் பிணைப்பு தரம் 3. இந்த இரண்டு சேர்மங்களும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? The bond order in NO is 2.5, while that in NO plus is 3. Which of the following statement is true for these two species? NO பிளஸில் உள்ள பிணைப்பு நீளம் NOவை விட அதிகமாக இருக்கும். பிணைப்பு நீளம் கணிக்க முடியாது. NO பிளஸில் உள்ள பிணைப்பு நீளம் NOவில் உள்ளதற்கு சமம். NOவில் உள்ள பிணைப்பு நீளம் NO பிளஸை விட அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம முந்தைய வீடியோக்களே பார்த்துட்டு வந்தோம், பிணைப்பு தரம் குறித்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு பிணைப்பு தரம் குறித்த வீடியோ தான். வாங்க இன்றைய தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NOவோட பிணைப்பு தரம் கொடுத்துட்டாங்க, NO பிளஸோட பிணைப்பு தரம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிணைப்பு நீளம் குறித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முந்தைய வீடியோலேயே பிணைப்பு தரத்தோட வாய்ப்பாடு பார்த்துருந்தோம். அதாவது 2 வாய்ப்பாடு பார்த்துருந்தோம். முதல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, பிணைப்பு தரம் எதற்கு எதிர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு நீளத்துக்கு எதிர்த்தகவுல இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, பிணைப்பு தரம் எதற்கு நேர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு ஆற்றலுக்கு, பிணைப்பு என்தால்பிக்கு, பிணைப்பு வலிமைக்கு நேர்த்தகவுல இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பிணைப்பு நீளம் குறித்து கொடுத்துருக்காங்க. ஆகையால நம்மளுக்கு உபயோகிக்கப்படுற ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு நீளம் குறித்த ஃபார்முலா. ஸோ பிணைப்பு தரம் எதற்கு எதிர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு நீளத்துக்கு. இது ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/bond length. இப்போ கேள்விக்குள்ள வரலாம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NOவோட பிணைப்பு தரம் 2.5, NO பிளஸோட பிணைப்பு தரம் 3. இப்போ நம்மளுக்கு பிணைப்பு தரம் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம பிணைப்பு நீளம் கண்டுபிடிக்கணும். அப்போ பிணைப்பு தரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா பிணைப்பு நீளம் குறைவாக இருக்கும். பிணைப்பு நீளம் குறைவாக இருந்தது அப்படின்னா பிணைப்பு தரம் அதிகமாக இருக்கும். இப்போ கேள்வியில் நம்மளுக்கு பிணைப்பு தரம் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு பிணைப்பு தரம் எதற்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா NO பிளஸுக்கு தான் பிணைப்பு தரம் 3. ஆகையால NO பிளஸோட பிணைப்பு நீளம் குறைவாக இருக்கும். இப்போ NOவோட பிணைப்பு தரம் 2.5, அது NO பிளஸை கம்பேர் பண்றப்ப குறைவு. ஆகையால பிணைப்பு தரம் குறையிறப்ப பிணைப்பு நீளம் NOக்கு அதிகமாக இருக்கும். இது எப்படி கூற்றா எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NOவின் பிணைப்பு நீளம் NO பிளஸை விட அதிகமாக இருக்கும். இது ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம் என்று பார்த்தோம்னா, NO பாண்ட் லென்த் இஸ் லாங்கர் தென் NO பிளஸ், அல்லது NO பிளஸின் பிணைப்பு நீளம் NOவை விட குறைவாக இருக்கும். அதாவது NO பிளஸ் பாண்ட் லென்த் ஷார்ட்டர் தென் NO. நம்மளுக்கு கொடுத்துருக்க கேள்வி என்ன அப்படின்னா, NOவோட பிணைப்பு தரம் 2.5, அதே வேளையை NO பிளஸின் பிணைப்பு தரம் 3. இந்த ரெண்டு சேர்மங்கள்ல பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு சரியானது. ஆப்ஷன் 4 என்ன அப்படின்னா, NOவில் உள்ள பிணைப்பு நீளம் NO பிளஸை விட அதிகமாக இருக்கும். பாண்ட் லென்த் இன் NO இஸ் கிரேட்டர் தென் NO பிளஸ். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கருத்து பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.